சம்பாதிக்கிற காலத்தில் வாழ்க்கையை நின்று நிதானமாக மகிழ்ச்சியாக யாருமே அனுபவிப்பது இல்லை. நாங்கள் ஒரு நிதி ஆலோசகராக இது வரைக்கும் 400 பேரை தனிநபர் ஆலோசனை செய்திருக்கோம். இந்த குறைபாடு, அதாவது தமக்கு எவ்வளவு பணம் தேவைப்படுது அப்படின்னு தெரியாமல் ஓடுபவர்கள் தான் இங்கே அதிகமாக இருக்காங்க. பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம். முதுமையில் நிதி நலத்தை பற்றி பேசிட்டு வரோம். இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, சேவிங்ஸை எப்படி ஒரு இன்கம் ஜெனரேட்டிவ் மிஷினாக மாற்ற போகிறோம் அப்படிங்கிறதான் பேச போகிறோம். அஃப்கோர்ஸ் சேவிங்ஸ் பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். நமக்கு வருமானம் வந்துட்டுருக்கும். அதில் ஒரு குறிப்பிட்ட தொகையை நம்ம எதிர்காலத்துக்காக சேர்த்து வைப்போம். சிலர் உண்டியலில் போட்டு வைப்பாங்க. சிலர் வங்கியில் பணத்தை போட்டு வைப்பாங்க. அதுக்கப்புறம் எஃப்டி போடுவோம். இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் நம்ம சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தொடர்ந்து நம்ம அதை சேவிங் பண்ணிட்டு வருவோம். நம்ம வாழ்நாளில் பெரும்பகுதியை சேவிங்ஸ் பண்ணுறதுலேயே நம்ம செலவு பண்ணியிருப்போம். ஆனால் அந்த சேவிங்ஸை நம்ம ரிட்டைர்மெண்ட் லைஃப்பில் எப்படி இன்கம்மாக ஜென்ரேட் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ரிட்டைர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம சேர்ப்பதற்கான தொகை அப்படிங்கிறது மிகவும் குறைஞ்சிரும். முக்கியமாக பென்ஷன் இல்லாதவர்களுக்கு அந்த மாதிரி சேவிங்ஸ் பண்ணுவதற்கான தொகையை இருக்க வாய்ப்பு கிடையாது. ஸோ அவர்களெல்லாம் கட்டாயம் இன்கம்மை ஜென்ரேட் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பாங்க. ஸோ அவர்களுக்கு இருக்கின்ற வாய்ப்புகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். நமக்கு இன்கம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஒரே மாதிரி இன்கம் வரணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. அஃப்கோர்ஸ் நம்ம வேலைக்கு போகிறோம், சம்பாதிக்கிறோம் அப்படிங்கும்போது அனைவருமே அதிகபட்சமான இன்கம்மை ஜென்ரேட் பண்ணணும்னு தான் விரும்புவாங்க. ஆனால் அதே மாதிரியான ஒரு அதிகபட்சமான இன்கம் ஜெனரேஷனை நம்ம முதுமையிலும் செய்வது ரொம்ப சிரமமானது. முக்கியமாக நம்மளோட தேவைகளும் அதிக அளவில் குறைஞ்சிரும். ஏன்னா 60 வயதில் இருக்கிறோம் அப்படின்னா நாம் அதிகபட்சமான செலவுகள், நம்மளுடைய வீட்டு செலவுகள் இருக்கும், மெடிக்கல் செலவுகள் இருக்கும், கோயில் குளங்களுக்கு போகிறதுக்கான செலவுகள் தான் இருக்குமே தவிர நமக்கு வீட்டு வாடகை செலுத்த பெரும்பான்மையோருக்கு சொல்கிறேன், எல்லாருக்குமே இதை பொதுமைப்படுத்த விரும்பவில்லை. ஆனால் பெரும்பான்மையோர் அவர்கள் வாழ்நாளில் பெரும் பகுதியை வீடு வாங்குவதற்கு செலவு செய்வதால் அந்த செலவு இருக்காது அப்படின்னு நானே ஒரு அசம்ஷன் போட்டிருக்கேன். அப்படி இல்லாதவர்களும் இருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் ஏற்றுக்கொள்ள தான் வேண்டும். ஸோ வீட்டு செலவுகள் இருக்காது, முக்கியமாக பிள்ளைகளோட பள்ளி செலவுகள், கல்லூரி செலவுகள் இருக்காது. அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய செலவுகளே பெருமளவில் குறைஞ்சிரும். நிறைய பேருக்கு இது ஒரு சிக்கல் இருக்குது. எவ்வளோ பணம் நமக்கு தேவைப்படும் அப்படின்னே தெரியாமல் பலரும் தங்கள் சம்பாதிக்கிற காலத்தில் ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. சம்பாதிக்கிற காலத்தில் வாழ்க்கையை நின்று நிதானமாக மகிழ்ச்சியாக யாருமே அனுபவிப்பது இல்லை. நாங்கள் ஒரு நிதி ஆலோசகராக இது வரைக்கும் 400 பேரை தனிநபர் ஆலோசனை செய்திருக்கோம். இந்த குறைபாடு, அதாவது தமக்கு எவ்வளவு பணம் தேவைப்படுது அப்படின்னு தெரியாமல் ஓடுபவர்கள் தான் இங்கே அதிகமாக இருக்காங்க. நிஜத்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் ரிட்டையர்ட் ஆகிட்டோம், நமக்கு ஒரு 60 வயது ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு பல செலவுகள் குறைஞ்சிரும். அதிகமாக ஆக போகிற ஒரே செலவு மெடிக்கல் செலவு தான். அதுக்கு நம்ம ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக போட்டு வைத்துக்கொள்ள வேண்டும். சரி, நம்ம டாபிக் உள்ளே வரலாம். எப்படி நம்ம சேவிங்ஸை இன்கமாக ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நமக்கான புரிதல் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா எப்போதுமே இன்கம்மை நோக்கி நம்ம இன்கம் அப்படிங்கும்போது அது ரிட்டனுக்கு கீழே தான் வருது. அப்படிங்கும்போது அதிக ரிட்டனை நோக்கி நம்ம ஓடக்கூடாது, அவசரப்படக்கூடாது. பலரும் பதட்டத்தில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஒரு 50 வயது இருக்கும்போது அவர்களுக்கு ஒரு 5 வருடம் 8 வருடத்தில் ரிட்டைர்மெண்ட் வருது அப்படின்னா அவங்க ஒரு தொகை சம்பாதிச்சுட்டு வராங்க அவங்களுடைய நிறுவனத்திலிருந்து. அப்படிங்கும்போது வங்கிகள்லேயே பலரும் அவர்களை மூளைச்சலவை செய்து உங்களுக்கு கேரண்டீட் பென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பல ஸ்கீம்களை எடுக்க வைத்து விடுகிறார்கள். அது யூலிப் பாலிசி அப்படின்னு சொல்லலாம். எங்களுடைய ஒரு கிளைண்ட்டே பார்த்திங்கன்னா அவங்களுடைய மனைவியுமே வருடம் தோறும் 16 லட்சம் முதலீடு பண்ணுறாங்க. அவங்க ஏன் அதை பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு இன்கம் வேணும் அப்படிங்கிற ஒரு பதட்டத்தில் பண்ணுறாங்க. ஏன்னா ரிட்டைர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் நமக்கு இது பென்ஷன் இல்லாதவங்களுக்கு நான் சொல்கிறேன், அதிக பதட்டமான ஒரு சூழ்நிலையில் இருப்பாங்க, ஒரு குழப்பத்தில் இருப்பாங்க. அப்போ நமக்கு இன்கம் வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தப்பான ஒரு ப்ராடக்ட்டில், அது ஏன் தப்பான ப்ராடக்ட் அப்படின்னா, நாம் அதில் இருக்கிற மேக்ஸை கவனித்தோம் அப்படின்னா நமக்கு கொடுக்கின்ற வருமானம் அப்படிங்கிறது ஒரு 5% 6% தான். நீங்களே போய் ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டிருந்தா கூட அதை விட அதிகமான ஒரு வருமானம் கிடைச்சிருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது அது ஒரு தவறான ப்ராடக்டாக நம்ம அதை கேட்டகரைஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ நம்ம இன்கம் ரிட்டர்ன் அப்படிங்கும்போது அதை மிக அதிகமாக நம்ம பெறணும் அப்படின்னு நினைக்கக்கூடாதுங்கிறது தான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக நான் சொல்ல விரும்புகிறேன், முக்கியமாக ரிட்டைர்மெண்ட் காலத்தில்.
இரண்டாவது வந்து நாம் எப்போதுமே ஸ்டெபிலிட்டிக்கு தான் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நான் ஏன் வந்து நீங்கள் அதிகமான இன்கம்மை எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம், அதிகமான ரிஸ்க்கை நோக்கி நீங்கள் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தானே தவிர நீங்கள் அதிகமான இன்கம் பெறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கிடையாது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெபிலிட்டி பார்த்துட்டு நம்ம ஃபவுண்டேஷனை கிளியராக போட்டுட்டோன்னா அதுக்கப்புறம் ஹையர் ரிட்டர்ன்ஸை நோக்கி நம்ம கண்டிப்பாக போகலாம். இந்த ஸ்டெபிலிட்டியை கொடுப்பது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கன்வென்ஷனல் ப்ராடக்ட்ஸ் தான் கொடுக்கும். நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸில் வந்து மந்த்லி இன்கம் பிளானில் போட்டிங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி, அரசாங்கமே சேஃப்டி கொடுக்குது. அதுலேருந்து நீங்கள் மந்த்லி இன்கம்ஸ் வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் சூப்பர் சேவிங்ஸ் ஸ்கீம்ஸ் இருக்குது, அதில் குவார்ட்டர்லி பே அவுட்டு கொடுக்குறாங்க. அதில் ஒரு குறிப்பிட்ட தொகை தான் உங்களால் போட முடியும் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடு இருந்தாலுமே நம்ம அதை தாராளமாக பயன்படுத்தலாம். இது தவிர்த்து ஷார்ட் டேர்ம் ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் இருக்குது, இதையும் நம்ம பயன்படுத்தணும். இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம பயன்படுத்துகிறத வந்து ஒரு ஸ்டாகர்டு மேனரில் பயன்படுத்தணும். அதாவது ஒரே மாதத்தில் எல்லா பணமும் நமக்கு இன்கமாக வரக்கூடாது. ஒரு தொகை நமக்கு முதல் மாதம் வருதுன்னா அதுலேருந்து ஒரு 3 மாதம் கழித்து இன்னொரு தொகை வந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி நம்ம அதை ஸ்ட்ரக்சர் பண்ணி வைக்கணும். ஏன்னா எல்லா தொகையும் வந்தாலுமே வந்து அதில் 2-3 விஷயம் நடக்கும். ஒன்று, கையில் இருக்கும்போது நமக்கு தெரியாமல், கணக்கு தெரியாமல் செலவு பண்ண வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது, அது நம்ம கணக்குக்கு வந்துட்டாலே அதோட இன்ட்ரெஸ்ட் வந்து குறைஞ்சிடும், சும்மா கையில் வச்ச மாதிரி தான். ஸோ இந்த சிக்கல்கள் இருக்கிறதுனால இதை நீங்கள் வந்து கரெக்டாக எப்பப்போ உங்கள் கைக்கு வரணும் அப்படிங்கிறத நீங்கள் போட்டு வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டெபிலிட்டி பார்த்தோம், அடுத்தது இன்கம் பார்த்தோம், அதற்கப்புறம் அந்த தொடர்ச்சியை நம்ம எதை குறிப்பிடுறோம் அப்படின்னா, நீங்கள் ஒரு தொகையை தொடர்ந்து எடுத்துகிட்டே வரீங்க, அந்த இன்ஃப்ளேஷனை மீட் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டே வரும்போது ஒரு காலத்தில் அது காலி ஆகிடும். ஸோ அது வந்து ஒரு பெரிய சிக்கலாக பார்க்கலாம். ஸோ நம்ம சேவிங்ஸை இன்கமாக மாற்றுறோம் அப்படிங்கும்போது அந்த ப்ராசஸில் அந்த இன்கமையும் நம்ம அதிகமாக மாற்ற வேண்டிய தேவை தானாகவே எழுந்துடுது. நான் இந்த வீடியோவோட ஆரம்பத்தில் ஒரு ப்ரிகாஷனாக தான் சொன்னேன். ஏன்னா நானே வந்து உங்ககிட்ட வந்து இன்கம் அதிகமாக மாற்றணும் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் குழப்பத்தில் எல்லா பணத்தையும் போய் அதில் போடக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் இந்த வீடியோவோட ஆரம்பத்திலேயே தெளிவாக சிந்திக்க வேண்டும் அப்படிங்கிறக்காக நாம் அதிகமான ரிட்டர்ன்ஸை நோக்கி போகக்கூடாதுங்கிறத வலியுறுத்திட்டு தான் கடைசியில் நம்ம வந்து அதிகமான ரிட்டர்ன்ஸ் போக வேண்டிய தேவையை வந்து நான் விளக்குறேன். நாம் அதுக்கு போகவில்லை அப்படின்னா நமக்கு ஒரு 10 வருடம் 20 வருடத்தில் நாம் சேர்த்து வச்சுட்டு இருந்த அந்த சேவிங்ஸ் மொத்தமாகவே வந்து காலி ஆகிடும். அப்படி காலி ஆகக்கூடாது, அது தொடர்ந்து இன்கம் தரணும் அப்படின்னா நம்ம ஹை க்ரோத் தருகின்ற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் தான் நம்ம வந்து முதலீடு பண்ணணும். அப்படியான முதலீடுகளை நீங்கள் தேர்ந்தெடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஹை க்ரோத் அப்படிங்கும்போது நமக்கு வருடந்தோறும் குறைந்தது 15-20% வந்து அது நமக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கணும். அப்படி கொடுக்கவில்லை அப்படின்னா உங்களோட சேவிங்ஸ் வந்து உங்கள் கண் முன்பே வந்து கரைந்துவிடும். அதுக்கப்புறம் உங்களால் இன்கம்மை வந்து ஜென்ரேட் பண்ணவே முடியாது. ஸோ இந்த வீடியோவோட முக்கியமான புள்ளியே இதுதான். உங்களோட சேவிங்ஸ் உங்கள் வாழ்நாளுக்கும் இன்கம்மை ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இப்படி 3 விதமாக ஸ்ட்ரக்சர் பண்ணி ஹை க்ரோத் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகள் வேணும், அது என்ன ஹை ரிட்டர்ன் கொடுக்கின்ற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிற கேள்விகளை நீங்கள் போடலாம். இல்லை இதெல்லாம் தேவையே கிடையாது, நம்ம சேவிங்ஸை வச்சு வாழ்நாள் முழுவதும் என்னால் இன்கம் எடுத்துட முடியும், அதுக்கான எனக்கு டெக்னிக் தெரியும் அப்படின்னு உங்கள் அனுபவத்திலிருந்து நீங்கள் சொல்கிறீங்கன்னா அதையும் போடுங்க. நாங்களும் கற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம். நம்ம சேர்ந்து பயணிப்போம். நன்றி. பூங்காற்று, இது நாளைய நல்வாழ்வுக்கான வழிகாட்டு. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்கறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.